மாணிக் தாகூர் பற்றியும் ராகுல் காந்தி பற்றியும் பேசக்கூடாது அப்படின்னா எனக்கு சிரிப்பு பொத்துட்டு வந்துருச்சு. அடே அப்பா விராதி சூரப்புலி யாரா அப்படின்னு கேட்டேன். மானமுள்ள ரோஷமுள்ள காங்கிரஸ்காரர்களுக்கு நான் கேட்பது என்னன்னா, நான் வைக்கின்ற வாதங்களுக்கு பதில் சொல்லுங்க. காங்கிரஸ்ல இருக்கிறவனுங்களே எல்லாருமே கிட்டத்தட்ட பெரிய பெரிய தலைவர்களே 3 கட்சி முனுசாமி தான் எல்லாருமே. ஏன்னா காங்கிரஸ்ல இருந்தானுங்க, அதுக்கப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ் போனானுங்க, அதுக்கப்புறம் திரும்ப அங்க இருந்து இங்க மாதிரி வந்தாங்க. அப்ப இதெல்லாம் என்னது? ஒரு தலைவரா இருக்கிறாரு, எப்படி பாக்குறீங்கன்னு அவர் வேற சொல்லிட்டாரு. தொட்டா விட மாட்டேன். ஐயோ கைகாலாம் நடுங்குது எனக்கு அது கேள்வி கேட்டவன காமெடி பண்ணிட்டு கூட்டணியை விட்டு சென்று விட்ட எல்லா தலைவர்களையும் விமர்சி நம்மளை விட்டு ஓடி போனதாங்களே யாரு அப்படின்னு தலைவர் பேசுறாரு அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் என்னன்னா, இவர்கள் கூட்டணி வைப்பதற்காக சென்ற விதம் தானே தவிர கூட்டணி வைத்தது அவர்களுடைய உரிமை. இது கிரீஷ் சோடங்கருக்கு தெரியலையே. திமுக விஜயோட ஏன் கூட்டணி வச்சவங்க போது அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டார்ல, அதுல இல்லையே. இது லேட்டா சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன், ஒரு லேட்டா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுல இல்லையே ஏடிஎம்பியோட கூட்டணி வைக்க போகணும். மாணிக் தாகூர் என்பவர் எதிர்க்கக்கூடாதவரா, எதிர்க்கப்படக்கூடாதவரா அல்லது கருத்தை சொல்லப்படக்கூடாதவரா என்றால் அவ்வளவுக்குலாம் ஒரு ஒருத்து கிடையாது. 65% ராகுல் காந்திக்கு இருந்துச்சா? இது எந்த காலத்துல சொல்றாரு அவர்? சொல்றது விடுங்க, நீங்க சொல்லுங்க எப்படி. 35% விஜய் ஜெயிச்சாரு, சிஎம் ஆனாரு. மிச்சம் 65% ராகுல் காந்திக்கு இருந்துச்சா? எங்க இருந்துச்சு? அப்ப மத்தவங்க எல்லாம் என்ன 0 எம்எல்ஏ வச்சு உட்காந்துருக்கானா, 0 எம்பி உட்காந்து என்ன கணக்குதுன்னு கேக்குறேன். தமிழ் நியூஸ் நேரல் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிறுபான்மை அணியினுடைய மாநில துணைத் தலைவர் வழக்கறிஞர் திரு அலிமல் புகாரி அவர்கள். வணக்கம். நீங்க முன்னாள் ஒரு கட்சியில இருந்தீங்க, அதில் கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் பயணித்ததாக பல பேட்டிகளில் சொன்னீங்க. ஸோ அந்த கட்சியினுடைய ஒரு தலைவராக, மாநில தலைவராக திரு மாணிக்கம் தாகூர் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. ஸோ அவர் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர், தேர்தலுக்கு முன்னாடி இந்த கூட்டணிக்கு ஒரு களங்கம் ஏற்படுத்தியவர், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு. அவர் இப்படி பேசுகிறாருன்னா, அவர் டெல்லி தலைமையெலாம் வந்து அவர் கண்டுக்க மாட்டாங்க, அவர் தன்னிச்சையாக பேசுகிறாரு அப்படின்னு நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருந்தோம் தேர்தலுக்கு முன்னாடி. பிறகு தேர்தலுக்கு பிறகு அவரே ஆனர் பண்ணிட்டாங்க. இப்போ கூப்பிட்டு அவரே தலைவராக்கி இப்போ அவரை வந்து அழகு பார்க்குறாங்க. ராகுல் காந்தி ரொம்ப அவரை வந்து அந்த இடத்துல வச்சு அவர் அழகு பார்க்குறாரா? மேலும் அது திமுகவுக்கு ஏதோ ஒரு சம்திங் ஒரு மெசேஜ் இருக்கிற மாதிரி இந்த தலைவர் நியமனம் வந்து நம்ம பார்க்குறோமே. எப்படி பார்க்குது திமுக? நேற்று என்ன சொல்லியிருக்காரு உங்க ஆர்எஸ் பாரதி அவர்கள்? இவரு நேற்று முளைத்தா காளானு அப்படின்னு இருக்காரு, தொட்டா அடிப்போன்னு இருக்காரு. இப்போ தொட்டுட்டீங்க, இப்போ நீங்க அடி வாங்குவீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப பயமா இருக்குங்க அவரை பத்தி பேசுறதுக்கு. ஒருத்தன் எனக்கு ஃபோன் பண்ணி பேசணும்னா, நான் அப்போ புதுக்கோட்டை கலைஞர் அவர்கள், முத்தமிழறிஞர் கலைஞருடைய புகழுரைக்கும் பொதுக்கூட்டத்தில் இதில் உள்ளரங்கு நிகழ்ச்சி ஒன்றில் இருந்தேன், கருத்தரங்கத்தில். அப்போ நான் அப்புறம் பேசுகிறேங்கன்னு வச்சுட்டேன். பேசுவோம், எவ்வளோ நண்பர்கள் பேசி தொடர்ந்து பேசுகிறாங்க என்கிட்ட, அரசு நண்பர்கள் எல்லாரும் இருக்காங்க, பேசுகிறோம் வைக்கிறோம். அப்போது திடீர்னு மறுநாளும் ஃபோன் பண்ணி நான் பேசணுன்னே சார் அப்படி இப்படின்னா, ஞாபகம் வந்து சொல்லுங்கள் நான் நேற்று மறந்துட்டேங்க, உங்கள் நம்பர் கூட தேடினேன் கிடைக்கல அப்படின்னு. அப்படியே பேசிட்டு வந்தோம். நான் சொன்னேன், நாங்கள் வந்து உங்களுக்காக எவ்வளோ ஒர்க் பண்ணோம் தெரியுமா யூத் காங்கிரஸில். ஓகே. நான் சொன்னேன், நீ யாருப்பா, இன்னார் மூலமாக தானே ஒர்க் பண்ணேன், அவன் எவ்வளோ காசு வாங்கினா தெரியுமா என்கிட்டேன்னு. நீ இன்னார் மூலமாக தானே ஒர்க் பண்ணேன், அவன் எவ்வளோ காசு வாங்கி ஒர்க் பண்ணான் தெரியுமா அப்படின்னு. உடனே நான் பண்ணிட்டான், யாரும் ஓசியில் பண்ண மாட்டாங்கண்ணா, ஓசிங்கிறது வேற, போடாத ஓட்டுக்கெல்லாம் காசு வாங்கினானுங்க. ஒரு அந்த டைமில் நம்ம வந்து தேர்தலில் நிற்கிறோம், உழைக்கிறோம், போகிறோம் வரோங்கிறானுங்க, கணக்கே காட்டல இவ்வளோ ஓட்டு வந்திருக்கு அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், அப்படி பேசணுன்னே சரிப்பா, அது ரொம்ப இடக்கா பேசுகிறானோன்னே, என்னப்பா அப்படின்னு. அதெல்லாம் தெரியாதுங்க, மாணிக் தாகூர் பற்றியும் ராகுல் காந்தி பற்றியும் பேசக்கூடாதுங்க அப்படின்னா. எனக்கு சிரிப்பு பொத்துட்டு வந்துருச்சு. அடே அப்பா விராதி சூரப்புலி யாரா அப்படின்னு. நீங்க அந்த கட்சியில கூட இல்ல, நீங்க வேற ஒரு எதிர்கட்சிக்கு வந்துட்டீங்க, டிஎம்கேக்கு வந்து. நான் கேட்கறது என்னன்னா, மானமுள்ள ரோஷமுள்ள காங்கிரஸ்காரர்களுக்கு நான் கேட்பது என்னன்னா, நான் வைக்கின்ற வாதங்களுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க ஒரு அறிவுபூர்வமான வாதம் என்பது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயம் தானே. வைக்கிற வாதத்துக்கு பதில் சொல்லுங்க. நேற்று வரை இருந்தோம், இப்படி வந்துட்டோமே, இது தப்பான்னு கேட்டேன். எந்த உப்பு போட்டு தின்றவனா அது பதில் சொன்னானா? அதுக்கு அதை விட்டுட்டானுங்க. அவர் இங்க வந்தார், அங்க வந்தார். நான் என்ன கேட்கறேன்னா, கட்சி மாறி வந்தார், இது என்ன உள்ள எடுக்கும்போது உங்களுக்கு தெரியாதா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது, காங்கிரஸ்ல இருக்கிறவனுங்களே எல்லாருமே கிட்டத்தட்ட பெரிய பெரிய தலைவர்களே 3 கட்சி முனுசாமி தான் எல்லாருமே. ஏன்னா காங்கிரஸ்ல இருந்தானுங்க, அதுக்கப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ் போனானுங்க, அதுக்கப்புறம் திரும்ப அங்கிருந்து இங்க மாதிரி வந்தாங்க. அப்ப இதெல்லாம் என்னது? இங்க இருக்கிறதே எல்லாரும் முக்காவாசி தலைவர்களே 3 கட்சி முனுசாமிகள் தான் கட்சியில இருக்கிற எல்லாருமே. அப்படின்னா ஒரு கட்சி மாறி வருவது என்பதே வந்து அது வந்து நான் அப்படி பார்த்தா நான் இருந்தது ஒரு 2 கட்சி தான்.
வாழ்வுரிமையில இருந்தா இவர்கிட்ட இருந்தா வந்துட்டேன், அவ்வளவுதான். மற்றதெல்லாம் இஸ்லாமிய அமைப்புகள்ல இருக்கும். அப்போ இங்க இருக்கிற இதெல்லாம் வந்து ஒரு வாதம் இல்லை. சும்மா இந்த பொடி பசங்களுக்கு ஒரு நாள்ல ஒருத்தர் என்ன பண்ணிட்டான், ஒரு பொடி பையன் ஒருத்தர் பேச விட்டு அலிம் புகாரி ஓ அப்படின்னு ட்விட்டர்ல என்ன டேக் பண்றதுக்கு என் பேரை தப்பா போட்டு டேக் பண்ணிச்சிருக்கேன். எதாச்சும் போகும்போது இந்த வீடியோ வந்தது, அதை நானே ரீபோஸ்ட் பண்ணி டேய் கொஞ்சம் ஏப்பா கரெக்டா டேக் பண்ணுங்கப்பா, என் பேரை எக்ஸ்ட்ரா ஒரு போட்டீங்க அதனால என் பேரை காட்டல, கரெக்டா டேக் பண்ணுங்கன்னு சொல்லி நானே ஷேர் பண்ணி போட்டேன். மக்கள் பார்க்கட்டும், ஏன்னா நீங்க என்னதான் கவுண்டர் கொடுக்குறீங்கன்னு மக்கள் பார்க்கணும்ல, வேலிடான கவுண்டரா இருக்கணும் இல்லையா. அப்போ அம்மா ஃபோன் பண்ணி நீங்க மானிய தாக்கூர் ராகுல் காந்தி பேசக்கூடாது. நான் சொன்னேன் பேசினா அப்படின்னு, அடுத்த கேள்வி அப்படி தானே கேட்பேன், பேசினா அப்படின்னு. நான் வந்துட்டான் பேசினா வழக்கு தொடுப்பேன். எனக்கு இந்த சிரிப்பு ஒத்துட்டு வந்துச்சு, என்னடா வழக்கு கொடுப்பேன், வழக்கு கொடுப்பேன் அப்படின்னு. வழக்கு கொடுப்பியா? ஆக்சுவலா அதை கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும், என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னா. ரெண்டாவது அதுக்கப்புறம் என்ன சொன்னா, விருதுநகர்ல கால் வைக்க முடியாதுன்னா. ஆக்சுவலா அந்த வார்த்தை வந்து சட்டவிரோதமானது, சரிங்களா. இருந்தாலும் பொடிப்பையன் காங்கிரஸ்காரன் தானே, என்ன அட்டகத்தி தானே அப்படின்னு என்ன பண்ணேன், கால் வைக்க முடியாது. நான் என்ன பண்ணேன், டை எனக்கு தோணி என்னுடைய பேக்ரவுண்ட்ல இருந்து நான் என்ன பேசணுமோ அதை பேசிட்டு டை பீப் போட்டு பேசிட்டு வைடா போனேன் வச்சுட்டேன்னு. அந்த மாதிரி பயமுறுத்துறானுங்க. வேற நீங்க வேற கேட்டீங்க கேள்வி, மாணிக் தாக்கூர் தலைவரா இருக்கிறாரு எப்படி பாக்குறீங்கன்னு. அவர் வேற சொல்லிட்டாரு தொட்டா விட மாட்டேன். ஐயோ கைகாலாம் நடுங்குது எனக்கு அது கேள்வி கேட்டா. அதை கேட்டவனே காமெடி பண்ணிட்டு இந்த வீரியம் உங்களுக்கு இருந்திருந்தா அது வேற. தோத்துட்டு உடனே திமுக பேசுறாங்க, அதை உடனே சார் எம் அப்துல்லா சார் போட்டாரு, அதை யார் பேசுறது பாருங்க. ராகுல் காந்தி தலைவரா வச்சுட்டு நீங்க பேசுறீங்க பாருங்க அப்படின்னு ஸ்டாலினே தோத்துட்டாரு. ஸ்டாலின் வந்து யாரிடம் தோற்றார் என்றால், ஏற்கனவே திமுகவில் மாவட்ட செயலாளராக இருந்து ஏற்கனவே எம்எல்ஏவாகலாம் இருந்து ஏதோ ஒரு வகையில லெகசி, ஒரு நாடக நடிகையை அழைத்து வந்து நிக்க வச்சு ராகுல் காந்தியை தோக்கடிச்சாங்க. ஸ்மிருதி இரானிய ஒரு நாடக நடிகை அரசு, அது தப்பு, அதுவும் தப்புன்னு சொல்ல வரல. மக்கள் யார் அவரு லீடர்ஷிப்னு பார்த்தா ராகுல் காந்தி எங்கேயோ இருக்காரு, மழை அவரு, இவன் வந்து ஒண்ணுமே கிடையாது இந்தம்மா. ஆனா அப்படி மக்கள் போட்டாங்கல்ல ஓட்டு. சோ இப்படி காட்டுறதுக்குள்ள இப்படி பார்க்கணும், பல நொடி மோந்து பார்த்தா நாரம். மாணிக் தாக்கூருக்கு அது புரியணும். எனவே அதுல இன்னொரு உச்சகட்ட காமெடி என்ன தெரியுமா, சீன்லயே இல்லாத பாமக விமர்சிக்கவே இல்லை. அது அன்புமணியா இருந்தாலும் அவர் வம்படியா வம்பெழுக்கிறீங்க எல்லாருமே. ஏதோ ஒரு காவேரி விவகாரத்துல அன்புமணி விமர்சிச்சாரு போல. என்ன சொன்னாரு? அந்தமானோட அது என்ன, அது எவ்வளவு ஏற்புடைய விமர்சனம், அது எவ்வளவு ஏற்புடைய விமர்சனம். நீங்க அங்க போய் காடுகளுக்கு பண்றதா இருந்தா இங்க காடுகளை அழிச்சு பிரிச்சு வரணும், அது காடுகளை அழிக்கணுமா இல்லையான்னு சொல்லுங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காகவும் ஒரு பப்ளிக் வெல்ஃபேருக்காகவும் ஒரு காடை அழிக்கிறதுக்கும் அதே மாதிரி ஒரு பிரைவேட்டுக்கு காடை விடுறதுக்கும் வித்தியாசம் இல்லையான்னு உங்களுடைய வாதத்தை எடுத்து வைங்க. வாதம் தானே சார் சரி வரும். விட மாட்டேன் என்று இந்த அட்டகத்திங்க தொல்லை தாங்க முடியல, இந்த அட்டகத்திங்க தொல்லை. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஆக்கப்பூர்வமான வாதங்களை முன்வைக்காமல் எதிர்ப்பு காட்டுவதில் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதற்கும் அதனுடைய பாசிச சித்தாந்த அடி பிரச்சனைகளை வந்து மையப்படுத்தி போராடுவதற்கும் பதிலாக உங்களுடைய நட்பு சக்திகளாக இருந்தவரிடத்திலேயே வந்து உங்களுடைய வீரியத்தை காட்டிக் கொண்டிருப்பது. இப்போ நீங்க வந்து இப்ப கூட்டணியை விட்டு சென்று விட்ட எல்லா தலைவர்களையும் விமர்சி, நம்மளை விட்டு ஓடி போனதாங்களே யாரு அப்படின்னு தலைவர் பேசுறாரு அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் என்னன்னா, இவர்கள் கூட்டணி வைப்பதற்காக சென்ற விதம் தானே தவிர கூட்டணி வைத்தது அவர்களுடைய உரிமை. ஒரு விதத்தில் கூட்டணி வைத்துக் கொண்டது ஒரு விதத்தில், ஏன்னா அவங்களோட தனி கட்சி தனி சின்னத்தில் நிக்கிறது அதுக்கு தான். சம்டைம்ஸ் இந்த மாதிரி முடிவு வரும்போது போகணும் அப்படிங்கிறது தான். ஆனால் அங்க போயிட்டு தலைவர் சொன்ன மாதிரி நீங்க 6 மாசம் ஆட்சி செய்யறீங்க, அதை நான் விமர்சனம் பண்ணல, உங்க 6 மாசம் ஆட்சியில எங்களை பார்த்து விமர்சனம் பண்ணீங்கன்னா பதிலுக்கு நாங்க சொல்ல வேண்டியது இருக்கும் அப்படின்னு. இங்க விசிகாவுக்கோ கம்யூனிஸ்டுக்கோ முஸ்லீம் லீக்குக்கோ நடப்பது என்பது அவர்கள் வைக்கக்கூடிய வாதத்துக்கான எதிர்வாதம் தானே தவிர அவர்கள் வைத்த கூட்டணிக்கு யாரும் அவங்களை இழிவுபடுத்தி பேசல. கேட்டுட்டு தானே போனாங்க, தெரிஞ்சுட்டு தானே போனாங்க. வெளியிருந்து ஆதரவு என்று சொன்னார்கள், கடைசியில் அமைச்சரவையில் இடம் பெற்று விட்டார்கள். அதை பத்தி எனக்கு தெரியல தலைவர். ஸோ இந்த மாதிரி டீசெண்டா தான் அவங்களுடைய இது போய்கிட்டு இருக்கு. இப்ப காங்கிரஸ் வந்து சொல்லாம கொள்ளாம ஓடி போனது, புறமுதுகிட்டு ஓடி போய் ஒரு இடத்துல சேர்ந்து விட்டதுதான் காங்கிரஸ் மீது வைக்கப்பட்ட பிரச்சனை. அப்படின்னா அதை நீங்க அட்ரஸ் பண்ணணும்ல. எந்த அடிப்படையில் அப்படி நாங்க போனோம், எதுக்காக நாங்க அப்படி போனோம், மக்கள் மன்றத்துல நாங்க இதை வந்து வெளிப்படுத்துறோம். நீங்க திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து கூட்டணி அமைக்கலாம்னு இருந்தீங்க, அது எங்களுக்கு தெரிய வந்துருச்சு செய்தி, அதான் நாங்க எடுத்தேன் பேர் ஓட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்க போயிட்டோம் அப்படின்னு சொல்லி மாணிக்கம் தாக்கூர் தலைவரா பொறுப்பேற்ற பிறகு ஒரு சூப்பரான விளக்கம். இது கிரீஷ் சோடங்கிறது தெரியலையே. திமுக விஜயோட ஏன் கூட்டணி வச்சவங்க போது அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டார்ல, அதுல இல்லையே. இது லேட்டா சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன், ஒரு லேட்டா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுல இல்லையே ஏடிஎம்பியோட கூட்டணி வைக்க போகணும்னு. இப்ப புதுசா இதை தூக்கிட்டானுங்க, ஆளாளுக்கு ஏதோ பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னா இதை தூக்கிறானுங்க. இப்ப இன்னைக்கு எம்ஆர் விஜயபாஸ்கர் அதான் சொல்லியிருக்காரு, ராகுல் அதான் விளக்கமா சொல்றாரு. நல்ல ஒரு சூப்பர். அது போகும்போது சொல்லிட்டு போக வேண்டியது தானே.
இப்போ முஸ்லீம் லீக் இவரே அதான சொல்றாரு, மற்ற வேற எதுவுமே இல்ல, வேலையான பாயிண்ட், அதாவது வேலையான பாயிண்ட் எதுவும் இல்ல. ஆனா அது இல்லங்கிறது காதர் மொய்தீன் வீடியோஸை நீங்க பாத்திருப்பீங்க. அறிவாலயத்தை விட்டு ஆதரவு என்ன ஸ்டாலின் போய் கேளுனாரு. இன்னைக்கு நேத்து இருந்தா இன்னைக்கு இருந்தா நாளைக்கு இருந்தா. அது மட்டும் இல்ல, அறிவாலயத்துல ஒரு லாஸ்டா வெளியே வந்தப்ப அப்பதான் அவர் பாத்துட்டு வந்தார். அப்ப பேசுறதான் சொல்றாரு, என்ன அபூபக்கர் என்ன சொல்றாங்க, அதுதாங்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. சமஸ்வாய நோன்றாரு இவர், நோன்றாரு. அவருக்கு தேவையான பாயிண்ட் வேணும். ஸ்டாலினே சொன்னாரா அப்படின்னு கேட்டா அப்ப என்ன, அவருடைய கண்ணை பாருங்க, அவருடைய ரியாக்ஷனை பாருங்க, என்ன சொல்றது அப்படிங்கிறாரு. வழி தெரியல, எப்படி போய் சொல்றதுன்னு தெரியாம திணறாரு. ஸ்டாலின் சொன்னாரான்னு கேட்கிறாரு. இப்போ நான் என்ன சொல்றது அப்படிங்கிறாரு. ஏன்னா இதற்கு முன்னர் கடைசியாக அவர் அறிவாலயத்துக்கு வெளியே வந்து கொடுத்த பேட்டியை பாருங்க. என்னத்தமா சொன்னாரு, அதிமுக திமுக கூட்டணி வைப்பதாக சொல்லப்படுகிறதே, ஒருவேளை அதிமுக கூட்டணிக்கு திமுக செல்வதாக இருந்தால் வைப்பீங்களா அப்படின்னு கேட்கப்பட்ட போது காதர் மொய்தீன் சொன்ன வார்த்தை ஃபென்டாஸ்டிக்கான ரிப்ளை ஒன்று கொடுத்தாரு. தாவேகாவோடு கூட்டணி வைக்க போகிறோம் என்று திமுக சொன்னால் கூட கேட்போம்னார். ஓ ஓகே, அந்த அளவு சொன்னார். ஓ எக்ஸ்ட்ரீமா. ஓகே, முடிஞ்சிருச்சு, பஞ்சாயத்தே முடிஞ்சிருச்சு. சரியா, இது ஒரு பொய். அதனால மாணிக் தாகூருக்கு வந்து அது இன்னொரு காமெடி என்ன தெரியுமா, எனக்கு ஃபோன் பண்ணானே, அது அந்த காமெடி சொல்ல மறந்துட்டேன். அவன் எதை சொல்றான்னா, கார்த்திக் சிதம்பரம் சார் வந்து ஐ ரியலி ரெஸ்பெக்டிவ், நல்ல ஒரு அறிவாளி, அவர் நல்லா பேசுவார் சில நேரங்களில். அப்போ வந்து அவர் வந்து ஒரு கருத்து சொல்றாரு, என்னங்க பண்றது, நாங்கள் ஆதரவு கொடுக்கலன்னா கூட திமுகவில் ஆட்சி அமைச்சிருக்க முடியாது, நாங்கள் ஆதரவு கொடுத்தாலும், அதனால எங்க ஆட்சி அமைக்க முடியுமோ அங்கே போயிட்டோம் அப்படின்னாரு. அதான் நான் வந்து கலைஞர் புகழரிக்கும் பொதுக்கூட்டத்தில் ஒரு விரிவாக்கத்தில் பேசுறப்ப சொன்னேன். அப்படி நீங்க எடுத்துக்கிட்டா 2020 மற்றதெல்லாம் விட்டுருங்க, 14 19 கூட விட்டுருங்க, 24 வந்து பிஜேபி வாஸ் ஸ்ட்ரகிளிங் வித் மேஜர் மெஜாரிட்டி. இவந்தோ அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் அவங்களோட இருந்தாலும் 2 கட்சியா நிதிஷையும் நாயுடுவையும் சமாளிக்கிறத விட ஒரே கட்சியா திமுக வந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சு திமுகவுடைய ஆதரவு எடுத்திருந்தா நாங்க போயிருந்தா என்ன இருக்கும் அப்படிங்கிற வாதத்தை வச்சிருந்தேன். அது வந்து கார்த்திக் சிதம்பரம் அவர் சொல்றது நான் சொன்னேன். கட்சிக்காரங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, எடிட் பண்றப்ப இதே கருத்தை வந்து மாணிக் தாகூர் எங்கேயோ பேசியிருப்பார் போல தெரியுது, அந்த கருத்தை போட்டு அதுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன்னு போட்டாங்க. ஓகே, இதை இவங்க நான் மாணிக் தாகூருக்கு எதிராக தான் பேசுறேன்னு புரிஞ்சுக்கிட்டு பேசுறேன்னு பேசினாலும் தப்பு இல்ல. சரியா, இதுல கூத்து என்னன்னா, இவங்களுடைய அறிவு கூறு அவ்வளவுதான் இருக்குது, இவங்களுக்கு கூறு. நான் ஏதே பேசலையா அவரை அப்படின்னு, நான் அது இவங்க கூறே அவ்வளவுதான். அப்போ ஆனால் மாணிக் தாகூர் என்பவர் எதிர்க்க கூடாதவரா, எதிர்க்கப்படக்கூடாதவரா, அல்லது கருத்தை சொல்லப்படக்கூடாதவரா என்றால் அவ்வளவுக்குலாம் ஒரு ஒருத்து கிடையாது சார். அவர் எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டு போறவரா, ஏன்னா தலைவர்னா எல்லாரையும் கொண்டு போறோம். எனக்கு அவரை பத்தி தெரியாது. ஏகோபித்த கருத்தோ அவர் அப்ப ஒரு டிசிஷன் எடுக்கிறாருன்னா தலைவரா, ஒரு ஏகோபித்த ஆதரவு கிடைக்குமா அவருக்கு? ஏன்னா இப்ப இந்த பதவியேற்பு விழாவில் கூட அக்கா ஜோதிமணி வந்து பங்கேற்கலன்னு சொல்லி நம்ம செய்தி பார்த்தோம். சிதம்பரம் அவர்கள் பங்கேற்கல, கார்த்தி சிதம்பரம் அவர்கள் பங்கேற்கல, இப்படி பலரும் வந்து பங்கேற்கல. திருப்பியும் ஒரு கோஷ்டி நேற்று என்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி ஏற்றிருக்காரு என்ன சொல்லி, வாழ்த்துக்கள், அவருக்கு நல்ல மனிதர் தான், வரட்டும் அப்படின்னு. ஆனா என் கருத்தை நான் தெளிவா சொல்றேன், அன்னைக்குன்னு சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன். திமுகவை புராண்டுவதை விட்டு நான் ஏற்கனவே சொன்னேன், இதை செல்வ பெருந்தகை தலைவராக இருக்கும்போதே சொன்னேன், இப்பவும் சொல்றேன், இந்த கோஷ்டிகளை ஒழித்து கட்டாமல் ஒரு அன்பை, அனைவரையும் அரவணைத்து எல்லாரையும் உள்ளடக்கி இந்த கட்சி என்றைக்கு நடக்கிறதோ அன்றைக்கு தான் இது உருப்படும். தகுதியானவர்களுக்கு கொடுத்து, எந்த அளவுக்குன்னா ஒருத்தனுக்கு இப்போ எனக்கு சீட்டு கிடைக்குது அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்தாலே என்னை காலி பண்றதுக்கு ஒரு பொய் புகாரை தூக்கிட்டு 1,10,00,000 ரூபாய் என்கிட்ட வாங்கினாருன்னு கொடுக்குற அளவுக்கு தூக்கிட்டு போறானுங்க. உள்ள கட்சியிலோட தான், கட்சி உள்ள ஆள் தான் செய்யறான் இதை. அது நேரம் காலம் வரும்பொழுது சட்ட ரீதியாக அதை வெளிப்படுத்துவேன்னு வைங்களேன், இறைவன் நாடினால் அதுக்கான வேலையை நடத்திட்டு இருக்கிறேன். இன்னைக்கு கூட இப்போ தான் கையெழுத்து போட்டு ஒரு பிரைவேட் கம்பெனி அனுப்பிச்சு விட்டாங்க மேலே. ஓகே, இப்போ போட்டு நீங்கள் வரதுக்கு முன்னால் ஒரு சைன் போட்டு ரெடி பண்ணி வச்சேன். சரியா, எனவே இது மாதிரி கீழ்த்தரமாக நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குல்ல, ஒருத்தருக்கு தான் கொடுக்கணும், உடனே இவங்க என்ன பண்ணுவாரு, இவருக்கு இருப்பாரு, இவருக்கு ஒருத்தர் இருப்பாரு, இவருக்கு ஒரு காட்ஃபாதர் இருப்பாரு, அவர் உடனே டெல்லியில போய் உட்காருவாரு, மூஞ்சி பேரே தெரியாதவன், களத்துக்கே வராதவன், கட்சிக்கே உழைக்காதவன், அவனுக்கு வந்து டெல்லியில கிடைச்சிருந்தா போதும், இவன் யாருன்னு தெரியாத வந்து எம்எல்ஏ ஆகி நிற்பான். இந்த மாதிரியான நடவடிக்கை எல்லாம் அவர் கட்டுப்படுத்தி, இல்ல அவரே சொல்லிட்டாரு அந்த பதவியேற்பு விழாவில், இனி கோஷ்டி எல்லாம் கிடையாதுங்க, ராகுல் காந்தி தலைவர் அவரோட கோஷ்டி தான், நம்ம வேற யாரோட கோஷ்டியும் கிடையாது அப்படின்ட்டாரு. ரெண்டாவது, விஜய்க்கு 35% ஓட்டு இருக்கா, ராகுல் காந்திக்கு 65% ஓட்டு இருக்கு. நம்ம வந்து தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இனி வந்து அடுத்த ஒரு புதிய ஒரு அத்தியாயத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அடுத்து பாருங்க, ராகுல் காந்தி பிரதமராக்காம நான் வந்து ஓய மாட்டேன், 40 சீட் இங்க இருந்து போகணும் அப்படிங்கிற நான் உறுதியா இருக்கேன்னு சொல்லி மாணிக்கம் தாகூர் ரொம்ப அறுதிட்டு உறுதிப்பட பேசியிருக்கிறாரு. அது கவனிச்சிங்கல்ல? அவன் சொல்லட்டுமா, ஏற்கனவே 40 சீட் இங்கே தான் போச்சு, என்ன கழிச்சிட்டீங்க?
விஜய் கிட்ட இருந்து வாங்கிட்டு இது பறிச்சுப்பட குடன்ல இருந்திருக்கலாமே. ஏற்கனவே இங்கதான் குறை இருந்துச்சா உங்களுக்கு? பைத்தியங்களா? இங்கதான் குறை இருந்துச்சா உங்களுக்கு? இல்ல அன்பாப்புலர் ஆயிடுச்சு, மக்கள் உங்களை புறக்கணிச்சிட்டாங்க. அட விடுங்க சார், நான் கேட்கறது இப்ப நான் நீங்க இவன் நடக்க போகுதுன்னு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. நான் நடந்ததை சொல்றேன். ஏற்கனவே இங்க 40 சீட் போச்சு, என்ன பண்ணிட்டீங்க? பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாரா ராகுல் காந்தி? தமிழ்நாடு என்னைக்குமே நல்லா தானே இருந்தது. இனிமேதான் உங்களுக்கு ரியல் டெஸ்டே இருக்குது. திமுக முதுகில் ஏறி சவாரி செய்ததுல இருந்து இடையில வந்து காமெடி பண்ணிட்டாப்ல டக்குன்னு. விஜய்க்கு 35 இருக்குதுன்னா இப்போ அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதுவும் அவரும் கூட்டணி வச்சு தான் பண்ணார், தனிச்செல்லாம் நிக்கல. KM ஷெரீஃபோ அல்லது வந்து ஆரோன் ரஷீதோ அல்லது அறியப்பட்ட முகமா எல்லாம் விஜயனுடைய ஒரு சபார்டினேட்ஸ் தானே. விஜயனுடைய பேரால் தான் அவங்க ஓட்டு வாங்கினாங்க. அப்போ வந்து சேர் கட்சிக்கு வந்து சேர் அப்பதான் சீட்டு கொடுக்கும்னு சொல்லியிருக்க தைரியம் இல்லையா விஜய்? சின்னதெல்லாம் ரெண்டாங்க கட்சியில வந்து சேருன்னு சொல்ல வேண்டிய தைரியம் இல்லையா? உங்க கட்சியில இருக்கு தனியா நிக்கிறேன், உனக்கு தனியா கட்சி இருக்கு, என் கட்சிக்குள்ள வந்து சொல்லியிருக்க வேண்டியது தானே. என்ன பேசுறீங்க? பரவாயில்ல, அப்படி சொல்ல நான் போயிட போறான் இருக்கட்டும்னு நினைச்சாங்களா அந்த நேரத்துல? அவ்வளவு ஏங்க நம்மளே நம்பி 4 பேர் வரலாம் இல்லையான்னு கதவு திறந்தானு வச்சிருந்தாரு விஜய். யாரும் போலயே. அவருக்கே அவ்வளவு தெரியல, நீங்க அவரு தெரியும் இருந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்களே. நான் என்ன கேட்கறேன்னா 35% விஜய்க்கு இருக்குதுங்கிறது வந்து தனிச்சு நிக்கல, கூட்டணியா நின்றாரு. இருந்தாலும் அவருக்கு ஒரு 35ங்கிறது ஃபுல்லாக கொடுத்துருவோம். அவருக்கு நீங்க சொன்ன மாதிரி வரல, இப்போ பாயிண்ட்டுக்கே வந்துடுறேன். 35% அவருக்கு இருந்துச்சுங்கிறது உண்மை. 65% ராகுல் காந்திக்கு இருந்துச்சா? இது எந்த காலத்துல சொல்றாரு அவர்? சொல்றது விடுங்க, நீங்க சொல்லுங்க எப்படி? 35% விஜய் ஜெயிச்சாரு, சிஎம் ஆனாரு. மிச்சம் 65% ராகுல் காந்திக்கு இருந்துச்சா? எங்க இருந்துச்சு? அப்ப மத்தவன் எல்லாம் என்ன 0 MLA வச்சு உட்காந்துருக்கானா, 0 MP உட்காந்து என்ன கிடைக்குதுன்னு கேட்கறேன். இல்ல தமிழக மக்கள் ராகுல் காந்தியை வந்து அவ்வளவு நேசிக்கிறாங்க, ராகுல் காந்தி அவர் தங்களுடைய ஹீரோவா நினைக்கிறாங்க அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. இவனுக்கு எந்த அளவுக்கு முரண்பாடு மொத்த உருவமா இருக்கிறாங்கன்னா, 35% விஜய் இது, மிச்சம் 65% ராகுல் காந்தி இது. ராகுல் காந்தி கட்சி யாரோட கூட்டணியில் இருந்துச்சு கடந்த சட்டமன்ற தேர்தலில்? திமுக தான். 35% எதை வச்சு சொல்றாரு? அது விஜய்கிட்ட இருக்கக்கூடிய கடந்த சட்டமன்ற தேர்தலில் விஜய் பெற்ற வாக்க வச்சு சொல்றாரு. அப்ப 65 அதை வச்சு தானே சொல்லணும். எங்கடா 65? நீங்க ஏன் கூட தான் கூட்டணியில் இருந்தீங்க? Does it make sense or what? அர்த்தமற்ற ஒரு வாதமா தான். பிதற்றல், உளறல். ஓகே, உளறல். என்ன சொல்ல முடியும் இத? இப்போ அர்த்தமில்லாமல் வந்து ஏதோ தன்னுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு இதுக்கு முன்னாடி அந்த பெரிய பெரிய பேச்சாளர் கூட கிடையாது. அவர் ஏதோ ட்ரை பண்றாரு, சொல்லிட்டு இருக்காரு. அவரை பத்தி பேசினது எனக்கு தெரிஞ்சு 10 நிமிஷம் வேஸ்ட். எனக்கு தெரிஞ்சு தாவேகா பத்தி பேசிட்டு போகலாம். யதார்த்த அரசியல் தான் நடந்துட்டு இருக்குது. அவருடைய பாராளுமன்ற தேர்தலில் வந்து எப்படி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பாவம் காங்கிரஸ் உடைய தலையெழுத்து. இப்போ எனக்கு இறுதியான ஒரே கேள்வி தான் சார். அகிலேஷ் யாதவ் அவர்களுடைய பிறந்த நாள் இன்று. அவர் நீங்க தோல்வி அடையும் பொழுது திமுக தலைவரை டேக் பண்ணி ஒரு விஷயத்த அவர் வந்து ஒரு சொல்லியிருந்தாரு. நாங்க தோல்வியை கண்டு நாங்க ஓடக்கூடிய நண்பர்கள் அல்ல, அரவணைக்கக்கூடிய நண்பர்கள்னு சொல்லி கை கொடுக்கக்கூடிய ஒரு காட்சியை வந்து ஒரு புகைப்படத்தை வந்து வெளியிட்டு இருந்தாரு ட்விட்டர்ல. ஸோ இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவரோட பிறந்த நாளைக்கு அவரை கட்டி அணைப்பது போல ஒரு புகைப்படத்தை போட்டு ஒரு அரசியல் கருத்தையும் உள்ள புகுத்திருக்காருங்கிற மாதிரி நான் உள்வாங்கிக்கிறேன். அது அந்த மாதிரி தான் இருக்குன்ட்டு. இல்லை, அப்படி எடுத்துக்க தேவையில்லை என்ன கேட்டா. பட் ஸ்டில் வந்து அது அரசியல் தான். அது வெற்றி தோல்வியும் தாண்டி ஐடியாலஜிக்காக நிக்கிற கட்சிகளுக்கு வந்து நம்ம எல்லாம் நிக்கணும் அப்படின்னு தலைவர் வந்து நம்ம தொடர்ந்து போராடுவோம் அப்படின்ற மாதிரியும். 3வது அணி அவசியமாவது இல்லை. 3வது அணி வந்து காங்கிரஸ் அல்லாத, பாஜகவை எதிர்க்கக்கூடிய காங்கிரஸ் அல்லாத ஒரு 3வது அணி என்பது காலத்தின் கட்டாயம். எதுக்கு சார் பாஜக மீண்டும் ஆட்சி கொண்டு வரதுக்கு? ஏன் இதுக்கு முன்னால காங்கிரஸ் 3 முறை கவுத்துருச்சா, அறுத்து தள்ளிருச்சா பிஜேபியா? இல்ல கிட்ட ஓவரால் ஒரு 234 வந்தீங்க. இப்ப இந்த கடந்த யாரை வச்சு, யாரை கூட்டணியில வச்சு? காங்கிரஸையும் பிளஸ் எல்லா பிராந்திய கட்சிகளும் சேர்த்து. அந்த பிராந்திய கட்சிகளுக்கு என்ன மரியாதை காங்கிரஸ் கொடுத்துச்சு? தேஜஸ்வி யாதவ் கடைசி வரைக்கும் சிஎம்னே அறிவிக்காத கட்சி காங்கிரஸ் கட்சி. நீங்க அதுக்கு தான் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தீங்க. நம்ம தலைவர் கூட போனேன், தலைவரோட போனீங்க, டிரான்ஸ்லேட் பண்ணீங்க, ராகுல் காந்திக்கு டிரான்ஸ்லேட் பண்ணீங்க. தேஜஸ்வியை கடைசி வரைக்கும் சிஎம்னே அறிவிக்காதனால, கடைசி வரைக்கும் கேண்டிடேட் லிஸ்ட் தராதனால ஃப்ரெண்ட்லி ஃபைட். இங்க என்ன நடந்துச்சு? இங்கேயும் அதே தான் எதிர்த்து நடந்துச்சு. அவர் விரக்தியாகி தான் தலைவர் வந்து முடிச்சாச்சுப்பா அப்படின்னாரு. சார் முடிஞ்சிருச்சான்னு கேட்டார். முடிஞ்சிருச்சுன்னாரு. அது ஸ்டைல் அழகா இருந்தது. அதுக்கு வந்து அதை பொறுத்துக்காத பொறாமைக்காரர்கள் என்னென்னோ பேசிட்டு இருக்கானுங்க. அதுக்கு தான் அந்த அளவுக்கு டென்ஷன் அது காங்கிரஸ் உடைய கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது. அதனால சரி நல்லபடியாக கடைசி வரைக்கும் அது உருப்படாமே போச்சு. இந்த 25 சீட்டு வாங்கி ஒன்றுத்துக்கும் பண்ணாம 5 சீட்டு வாங்கி அதையும் வாங்கிட்டு வேற எங்கேயோ ஓடி போயிட்டாங்க. அப்போ அது உருப்படா. சரி, இப்போ அகிலேஷ் யாதவ் இப்போ உத்தரப்பிரதேசத்தில் இப்போ நீங்க ஒரு இந்தி தெரிந்தவர், ஒரு தேசிய கட்சிங்கிறனால நீங்க பல வடமாநிலத்திலையும் பயணித்தவர் என்ற அடிப்படையில் கேட்குறேன். இப்போ அகிலேஷ் யாதவ் அடுத்த வருஷம் வருது இல்லையா தேர்தல்? காங்கிரஸ் ஒவ்வொரு மாநிலத்திலையும் பிராந்திய கட்சிகளில் வந்து கூட்டணி வச்சு காலி பண்ணிட்டு வருது இல்லையா? RJD காலி பண்ணிடுச்சு, திமுகவும் காலி பண்ணிடுச்சு. இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் காலி பண்ணிட்டு வருது. பாண்டிச்சேரியிலையும் ஃப்ரெண்ட்லி ஃபைட் வந்து அங்கேயும் காலி. இப்போ அகிலேஷ் யாதவ் எப்படி பாப்பாரு அடுத்த வருஷம் காங்கிரஸ் ஒரு கூட்டணி வச்சு? ஜாக்கிரதையா தான் பாப்பாரு. ஏன்னு சொன்னா
இதை வந்து பாஜக பயன்படுத்தி விடக்கூடாது அப்படிங்கிறத ஒரு பயமும் அவருக்கு இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி காங்கிரஸுடைய நடவடிக்கைகள் தான் இந்தியா முழுக்க பாஜகவிற்கு சாதகமாக இருந்திருக்கு என்பதை நான் புரிந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. சரியா? இது வந்து யதார்த்தம் இப்ப என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் இப்படி கூட புரிஞ்சுக்கலாம். காங்கிரஸ் தன்னுடைய பலகீனத்தை சரி செய்து கொள்ளாமல், தன்னுடைய பலகீனத்தை ஏற்றுக்கொள்ளாமல், வேறு பலமாக இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகளை வந்து பாஜகவை காட்டியே பயமுறுத்தி, பாஜக பயமுறுத்திட்டு தான் இருக்குது. ஏன்னா நேரடி சண்டைகள் எங்கெல்லாம் பாஜகவிற்கும் பிராந்திய கட்சிகளுக்கும் இருக்குதோ, அகிலேஷுக்கு, தேஜஸ்விக்கு, எங்கெல்லாம் பாஜகவிற்கும் நேரடியாக அவர்களுக்கும் அந்த அங்க உள்ள ஒரு மாநில கட்சிக்கும் இருக்குதோ, அங்கெல்லாம் காங்கிரஸ் அதை ஒரு பெரிய வாய்ப்பாக பயன்படுத்துகிறது. யூபியிலையும் சரி, பீகார்லயும் சரி, அங்க எப்படி பயன்படுத்துது அப்படின்னு சொன்னா, என்ன நீ எல்லாம் வச்சுக்கிட்டு தான் ஆகணும் கூட்டணியில. ஏன் தெரியுமா? பாஜக இருக்குது. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், நான் தனிச்சு நிற்பேன், எனக்கு ஒண்ணும் இல்ல, உனக்கு சிஎம் கனவு இல்லாம போயிடும் அப்படிங்கிறப்ப அந்த மாநில கட்சிகள் எந்த முடிவு எடுப்பதற்கு நிர்பந்திக்கப்படுகிறார் என்பது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இவர்கள் தன்னை செகுலர் ஃபேஸா தானே காட்டிக்கிறாங்க, பிஜேபிக்கு எதிரான மக்கள் நம்புறது இல்லைங்கிறது ஒரு யதார்த்தம் இருந்தாலும், இந்த முறை ஒரு வேளை அகிலேஷ் யாதவ் காங்கிரஸை வந்து கூட்டணியில் வைத்துக் கொள்வதில்லை என்கின்ற முடிவு எடுத்தா சிறப்பா இருக்கும். அப்படி முடிவு எடுத்து அவர் பண்ணாருன்னா சிறப்பா இருக்கும். பட் ஸ்டில் என்ன வாட்டெவர் முக ஸ்டாலினுடைய இந்த பர்த்டே விஷயத்துல இருக்கக்கூடிய அந்த சாராம்சம் நான் எப்படி உள்வாங்கிக்கிறேன் அப்படின்னா, ஒரு தேர்ட் ஃப்ரண்ட்டுக்கான ஒரு அச்சாரியா வந்து ஒரு கேள்வி கேட்டோடனே சொல்லிட்டேன். தேர்ட் ஃப்ரண்ட் இஸ் என்ன சொல்றது, முக ஸ்டாலின் அதற்கு உண்டான ஆயத்த பணிகளை வந்து மேற்கொண்டுட்டு இருக்காரா அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்தவரை. தேர்ட் ஃப்ரண்ட் வந்து காலத்தின் கட்டாயம், மூன்றாவது அணி என்பது காலத்தின் கட்டாயம். காங்கிரஸ் தனித்து விடப்பட வேண்டும், அப்போதுதான் அவர்களுக்கு புத்தி வரும். இது மாதிரி ஒவ்வொரு மாநிலங்களிலும் எடுக்கக்கூடிய தவறான முடிவுகள் வந்து நம்மை பாதிக்கிறது என்பது அவர்களுக்கு புரியும். தேர்ட் ஃப்ரண்ட் என்பது, மூன்றாவது அணி என்பது, மீண்டும் சொல்கிறேன், காலத்தின் கட்டாயம். தலைவர் தலைமையிலோ ப்ரீ போல்லாம் அது போஸ்ட் போலாம். ஏன்னா இப்போ இந்தியா அலையன்ஸுக்கு வந்து நேற்று நீங்க எஸ்ஐஆருக்கு சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ்க்கு வந்து ஒரு கடிதம் அனுப்புறாங்க எல்லா ஆப்போசிஷனும். அதுல நீங்களும் வந்து கையெழுத்திட்டு வந்து அமைச்சிருக்கீங்க. அப்போ அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அப்போ போஸ்ட் போல்ல வந்து வாய்ப்புகள் இருக்கா? தலைவர் என்ன சொன்னார்? தலைவர் தெளிவா சொன்னாரு, நாங்க அந்த இந்தியா கூட்டணி கட்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு நியாயமான இதெல்லாம் வந்து நாங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கிறாரு. நாங்க வெளியே வந்துட்டோங்கிறது எவ்வளவு தெளிவா சொன்னாரு. காங்கிரஸ் இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்க மாட்டோம்னு தெளிவா சொன்னார்ல. அப்ப அது எப்படி ப்ரீ போல் ஆகும்? ஆனா சிதம்பரம் அப்படி சொல்லலையே. சிதம்பரம் திமுக தலைவரா? இல்ல, சிதம்பரம் சொல்றதான் இங்க இருக்கிற காங்கிரஸ்காரங்க கேட்டுக்கிட்டு நின்றாங்களா? இங்க அவரே பாவம், சும்மா எதுக்கு வாய கிளறிட்டு இருக்கீங்க? அவரே பாவம். அவர் பாவம் என்னது, ஜெயிச்சா மத்திய அமைச்சர் ஆகலாங்கிற எண்ணம் தான் எல்லாருக்கும். திரும்பவும் திமுக முதுகுல சவாரி செஞ்சு எப்படியாவது மத்திய அமைச்சர் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால தானே பண்றாங்க. தோல்வி வந்துடக்கூடாது, அந்த மாதிரி ஒரு பெரிய தலைவரை சொல்ல வேண்டாம்னா கூட தோற்றக்கூடாதுன்னு நினைப்பாங்கல்ல. மீண்டும் ஒரு முறை காங்கிரஸ் தோத்தா பெரிய சார் எலெக்ஷன். எனக்கு இறுதியான ஏதாவது ஒரே ஒரு கேள்வி தான் சார். இப்போ நீங்க 2004ல இருந்து 14 வரைக்கும் யூபிஏ கவர்மெண்ட்ல வந்து நீங்க பெரிய ஒரு அங்கமா இருந்தீங்க. உங்க தயவுனால ஆட்சி வந்து நீடிச்சு 10 வருஷம். அதுதான் மோடியும் வந்து சுட்டி காட்டுறாரு. இப்போ எனக்கு என்னன்னா, இந்த 10 வருஷத்துல உங்களை என்ன படாத பாடுபடுத்தினாங்க? நீங்க அவ்வளோ அலையன்ஸ் பார்ட்னரா இருந்தீங்க. ஆராசாவை பண்ணதா இருக்கட்டும், கனிமொழி அவர்களை பண்ணதா இருக்கட்டும், ஏர்செல் மேக்சிஸ் தயாநிதி மாறன் விவகாரமா இருக்கட்டும், இவ்வளோ இது பண்ணாங்க, டார்ச்சர் பண்ணாங்க. பிறகு தோல்வி அடைந்த போதும் இந்த கூட்டணி இருந்துச்சு, நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க. பிறகு ஆட்சியும் பிடிச்சிங்க, ஒரு இன்டாக்டாக இருந்த கூட்டணி. ஆனாலும் தொடர்ந்து இம்சை கொடுத்துட்டே இருந்தாங்க. இன்னைக்கு இப்போ மாணிக்கம் தாகூர் தலைவராக இருக்கிறாரு. தாவேகா கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி அணுக போறாங்க? தாவேகாவை சட்டமன்ற தேர்தலில் எப்படி? அப்போ விஜய் நிச்சயமா பிவேரா இருக்கக்கூடிய ஒரு கட்டாயமும் இருக்கு. திமுகவை நேற்று பண்ணாங்க, இன்னைக்கு நம்ம கூட கூட்டணியில் இருக்காங்க. நாளைக்கு நமக்கும் இப்படி இந்த நிலைமை நேரிடாது அப்படின்ற ஒரு உத்தரவாதம் என்ன இருக்குன்னு சொல்லி விஜய்க்கும் கொஞ்சம் பிவேரா இருக்கணும்ல. ஐயோ, இன்னைக்கு நேற்று திமுக தலைவருக்கு எதிராக சவுண்ட் விட்டாரு மாணிக்கம் தாகூர், நாளைக்கு நமக்கு எதிராக சவுண்ட் விட மாட்டாருங்கிறது என்ன நிச்சயம்னு சொல்லி யோசிக்கலாம்ல திரு விஜய்? யோசிப்பாரா? பெரிய கேள்வியா கேட்டீங்க. சாட்டா சொல்லவா? வைகோ கிட்ட கேட்டாங்க, திமுக வந்து மோசமானது, ஊழல் லஞ்சத்தை திளைச்சிருச்சு, எல்லாத்துலேயும் கமிஷன் வாங்கினாங்க, ரொம்ப போட்டு பண்ணாங்கன்னு இருக்கும்போது தெரியலையா அவங்களுக்கு அப்படின்னாரு. கேட்டதுக்கு கூட்டணி தர்மத்துக்காக அமைதியாக இருந்தோம், இப்போ எங்கே போயிட்டு இருக்கீங்க? தாவேக்காக போயிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. இதுதான் உங்களுக்கு பதில். ஓகே, சரியா? வைகோ பதில் தான் காங்கிரஸ் எல்லாருக்கும் பொருந்தும். உண்மையில் நடந்திருப்பது என்ன அப்படின்னா, திமுகவை அடாவடி கட்சி என்பார்கள், திமுகவை ரவுடி கட்சி என்பார்கள், திமுகவை இது என்பார்கள். ஆனால் அனைத்து அநீதியையும் இவர்கள் திமுக செய்வார்கள். கடைசியா முதுகில் குத்துறதுக்கு முதுகுல இடமே இல்லைங்கிற அளவு குத்திட்டாங்க. பட் ஸ்டில் திமுக தான் குறை சொல்லுவாங்க. திமுக அப்படி பண்ணிருச்சு, திமுக இப்படி பேசிட்டாங்க, அப்படி பேசிட்டாங்க. ஒரு அமைச்சர் வந்து ரொம்ப ரூடா பேசினாரு அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. மாணிக் தாகூர் பேசியதில் எங்கேயாவது ஒரு இடத்துல குறை இருந்துச்சா? இத்தனைக்கு மாணிக் தாகூர் ஒண்ணுமே கிடையாது ஸ்டேட்ல.
எம்பியா இருக்கார், கொறடாவா இருக்கார். ஸ்டேட்ல ஒரு ரெகக்னைஸ்ட் லீடரே கிடையாது. அவர் ஸ்டேட்ல அவருக்குன்னு ஒரு 20 பேர் கூட கிடையாது. அப்படிப்பட்ட நபர் இவ்வளவு தூரத்துக்கு வாய் நிழுது அவருக்கு. ஆனா ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி என்னமோ ஒரு பேசியதுக்காக சொல்லப்படுவது வருத்தத்துக்குரிய விஷயமாக இருந்தாலும் பல நேரங்கள் வருத்தம் தெரிவித்திருக்கிறார்கள், மன்னிப்பு கூறியிருக்கிறார்கள், தலைவரை கண்டித்திருக்கிறார். நம்ம அவர்கள் காலையில் எழுந்துச்சுன்னா என்ன பேசுறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, அப்படியெல்லாம் வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார். இப்படி திமுகவை தொடர்ந்து பல்வேறு விஷயங்களில் காயப்படுத்திவிட்டு, ஆனால் மீண்டும் அந்த காயங்களுக்கு திமுக தான் காரணம் என்று சொல்வதுதான் வரலாற்றில் எங்களை போன்றவர்கள் எல்லாம் திமுகவின் பக்கமாக நிற்க வைத்திருக்கிறது, ஆழ்ந்து கவனித்து. எனவே நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு என்னென்னலாம் திமுக நடக்குதோ நடக்கும், நடக்க நிச்சயம்லாம் இல்ல, நிச்சயமாக நடக்கும். குறிப்பாக 2029 பாராளுமன்ற தேர்தலுக்குள் வேணா எழுதி வச்சுக்கீங்க, மார்க் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவாங்க. இல்லைன்னா நீங்க ஊருக்கு முன்னால கிரிஷ் சோடங்கிற மாதிரி ஒரு சீசன்டு பொலிட்டீஷியன் வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் விஜயோடு தான் இருப்போம்னு எழுதி கொடுக்கும் போதே தெரிஞ்சுக்கணும் இவங்க இருக்க மாட்டாங்கன்றது. ஓகே, அது அக்ரிமெண்ட்டே நம்ம புரிஞ்சுக்கணும்ன்றீங்க. இது வாய்டுங்க, சட்டத்துல வேலிடு, இன்வேலிடு, வாய்டுலாம் இருக்கு. வேலிடு ஒரு ரீசன் இருக்கு, இன்வேலிடு உங்களை கொலை செய்வேன் நான் அக்ரிமெண்ட் போறேன்னா அது இன்வேலிடு. வாய்டு இருக்குது, வாய்டபிள் ஒன்று இருக்குது. வாய்டபிள் அப்படின்னா இது வாய்டபிள். ஏன்னா ஒரு அன்சர்டைனான மேட்டர். நாளை மழை பெஞ்சா 10,000 தரேன்னு அக்ரிமெண்ட் போட முடியுமா? இஃப் அப்ஜெக்டட் இட் இஸ் வாய்ட், பை நேச்சர் இட் இஸ் நாட் வாய்ட் லீகலா. சோ வாய்டபிள், அது வாய்டபிள். இப்ப அந்த விஜய் இந்த பேப்பரை தூக்கிட்டு கோர்ட்டுக்கு போக முடியுமா? பாருங்க சார் நீதிபதி அவர்களே, இந்த காங்கிரஸ் பசங்க உள்ளாட்சி தேர்தல் எங்க கூட தான் இருப்பாங்க, பாராளுமன்ற தேர்தல் எங்கள்கிட்ட திமுக ஓட்டாங்க அப்படின்னு கேட்க முடியுமா அந்த லெட்டர் வச்சுக்கிட்டு? ஆனால் அந்த லெட்டர்ல ஏன் அப்ப அதை குறிப்பிடுறாங்க? ஏன்னா என்ஃபோர்ஸபிள் லெட்டர் கிடையாது அது. அந்த லெட்டர்ல அப்படி குறிப்பிடுறதுக்கு காரணமே அப்படி ஒரு சந்தேக பார்வை விஜய் தரப்பிலிருந்து காங்கிரஸ் மீது எழுந்திருக்கிறது. அப்போ ஒரு 29 வரைக்கும் தான் நம்ம ஆட்சி தொடருமா? பாராளுமன்ற தேர்தல் என்று வந்துவிட்டால் ராகுல் காந்தியுடைய பிரதமர் கனவுன்னு ஒன்று இருக்குது. அந்த நேரத்தில் நம்மளை எப்படி அவங்க டீல் பண்ணுவாங்கன்னு தெரியலையே. அப்போ ஒருவேளை 29ல திரும்ப ஒரு முடிவு எடுப்பாங்களா? அதுக்கு இப்பயே ஏதாவது சொல்லிடுங்க, நாங்கள் வேணா எழுதி கொடுக்குறோம், உள்ளாட்சி தேர்தல் உங்க கூட தான் இருப்போம், பாராளுமன்ற தேர்தல் உங்க கூட தான் இருப்போம் அப்படின்னு எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு நகைச்சுவையாகத்தான் அந்த கடிதத்தையே நான் பார்க்கிறேன். ஸோ லெட் அஸ் வெயிட் அண்ட் see for betrayal from காங்கிரஸ் சைட். நிச்சயமா சார், பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாக தெளிவாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி.